திமுக எதிர்க்கட்சியாக அவங்க வலுவாக நேற்று ஏதாவது அது ஒரு இண்டிகேஷன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லா தான் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பேச்சை கேட்டேன். ஏன் அவங்க கொள்கையை அவங்க சொல்கிறாங்க. கடவுளை ஒழிப்போன்னு கூட ஒருத்தர் சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு என்னங்க இருக்குது? ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இன்னொருவரோ அவருடைய கருத்தை பேசுவதற்கான உரிமையை அவருக்கு. இவர் தாவேக்காவை விமர்சிக்கவே இல்லையா? ஸோ அந்த பாலிடிக்ஸ் வேற. பாஜகவுடன் சேர்ந்த பிறகு இந்த கட்சி அலுவையை தவிர வேறு ஒன்றை அவங்க தலைவர் போகிறத பார்க்குறத விட அதிகமாக இதை பார்க்குறாங்கன்னா சம்திங் மோர் தேன் தட், சம்திங் அன்யூஷுவல். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு என்பதும் பெரிய அளவில் பேசு பொருளாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, திரு எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலையில் முதலமைச்சர் திரு சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போய் பார்க்கிறாரு. அவரு போறதுக்கு முன்னாடி புஷ்பா பட பாணியில சோபா வீட்டுக்கு போகுது. இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன், இப்ப நாங்க நேர்லயே பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்காங்க. ஆனா நான் இந்த மாதிரி பார்த்தேன் இல்ல சமீரா. ஆனா படமா எடுத்துட்டாங்க. இது சோபா போறது படமா வந்துருச்சு புஷ்பா படத்துல. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தலைவரை பார்ப்பதற்காக முதலமைச்சர் போறாரு. அதான் முதலமைச்சரை பார்ப்பதற்காக கூட நிறைய பேர் போயிருக்காங்க, வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கத்தானே செஞ்சிருக்கு. முதலமைச்சர் போறாரு ஒரு குரூப்பை பார்க்க. அதை தாண்டி ஒரு விஷயத்த நான் இதுக்குள்ள பாக்குறேன். அந்த கூட்டம் கூடுறது, ஒரு அலுவலகத்துக்கு போறீங்கன்னா அவங்க கட்சி ஆட்கள் தானே இருப்பாங்க. அவங்க தலைவர் போறத பார்க்கறத விட அதிகமா இதை பார்க்குறாங்கன்னா சம்திங் மோர் தேன் தட், சம்திங் அன்யூஷுவல். இந்த எக்ஸைட்மெண்ட் ஏன் வருதுங்கிறது உண்மையிலே என்னை ஆச்சரியப்படுத்துது. சோஃபா பத்தி சொல்ல மாட்டேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார், நாங்கள் போட்ட சேரில் தான் உட்கார்ந்தாரு. அவருக்கு ஒன்றும் நாங்கள் சோஃபாலாம் வாங்கலை. அது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு இது. ஓகே, நம்ம வீட்டுக்கு வர்றாரு, இது ஒரு ஒரு நல்ல புது சேர்ல உட்காரட்டும்னு ஒருத்தர் நினைக்கலாம். அதாவது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். நான் வந்து இந்த இப்போ பேட்டில் படம் வந்தது இல்லை, பேட்டில்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய டைரக்டரை நீங்கள் நாளைக்கு மதியம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் சாப்பிட வர்றீங்க, எங்களில் ஒருத்தராக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அதனால எங்களுடைய வழக்கமான மெனுவை தாண்டி மதிய சாப்பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆக்சுவலாக அவர் வந்திருந்தார், அந்த ஹீரோ வந்திருந்தார், ஹீரோயின் வந்திருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ கொஞ்சம் பேர்லாம் வந்திருந்தாங்க, எடிட்டர் வந்திருந்தார். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டாங்க. ஒரு மூணாவது ஆளாக பார்க்கல. அந்த படத்தை பார்த்த பிறகு நாங்கள் என்ன சொன்னோம்னா, உங்களை மூணாவது ஆளாலாம் பார்க்கலாங்க, ஒரு நல்ல ஒரு கதையை நீங்கள் எடுத்திருக்கீங்க, குட் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வேற யாராவது புதுசாக வர்றாரு, கொஞ்சம் அவர் இப்படித்தான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும்ல. சினிமாவில் ஹீரோய்க்கு கொடுக்குற ஹீரோ பாமா படம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் போகல. அப்படி பார்க்கும்போது ஐயோ இதில் இருக்க மாட்டாங்களோ, அது ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்களோன்னு நினைச்சிருக்கலாம். அல்லது இல்ல ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாரு. இது சொல்லி முடிச்சுட்டு தேர்தல் சமயத்துல மற்றும் பலர் விமர்சனம் செய்தவர்களை ஊழல்வாதிகள் என்று விமர்சனம் செய்தவர்களை போய் நீங்க இங்க சந்திக்கிறீங்க, அதுவும் கட்சி பிளவுபட்டு இருக்கும் நேரத்துல போய் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா இதை நாங்க கேள்வி கேட்க கூடாதா? இது மாற்றமா, இது ஏமாற்றமான்னு மக்கள் உங்களை பாக்குறாங்க அப்படின்றது. அது கேட்கத்தானே செய்வாங்க. இப்ப நாங்க விஜய் விமர்சிக்கலையா நான் தேர்தல் என்பது. அவரு ரொம்ப கடுமையா எங்களெல்லாம் சேர்த்தானே சொன்னாரு. மற்றும் பலர்ல மற்றும் பலர்ல கல்லாப்பட்டி கூட்டணி ஞாபகம் இருக்கா? இன்னும் ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயமா ஞாபகம் இருக்கு, நிச்சயமா ஞாபகம் இருக்கு. மறக்கல மன்னிச்சிட்டீங்க.
இல்லை சில நேரங்களில் நான் வந்து நீங்கள் என்னை அடிக்கவே செஞ்சாலும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக உங்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் வந்தால் உங்களோடு நிற்பேன். இல்லை, இது நியாயமான்னு கேட்கணும். எது? எடப்பாடி எஸ்பி வேலுமணி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு அணியை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை சந்திக்கிறது புரிய முடியுது. 2 அணியில உடைந்த ஒரு அணியோட போய் சந்திப்பது உண்மையாகவே என்ன? இது வேற மாதிரி கூட பேசுறாங்க போல. நான் 2வது கேள்வி அப்புறம் கேட்கிறேன். அந்த மாற்றங்கிறதுக்குள்ள இதுவும் அடங்குமான்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா நீங்க நாகரிகமான உங்களோட பார்வையில கேட்கணும். நாகரிகம் இட்ஸ் நாட் கரெக்ட். அது எப்படி எந்த வகையில சரியா இருக்கும்? அது சரி கிடையாதுல்ல. நீங்க வந்து ப்ராப்ளம் என்ன? நீங்க இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னதுல எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அது இருந்துச்சுன்னு தான் அவர் சொன்னார். சரி, இவர் தாவேக்காவை விமர்சிக்கவே இல்லையா என்ன? ஸோ அந்த பாலிடிக்ஸ் வேற. நீங்க அதை இதோட டிஸ்கஸ் பண்றதே எனக்கு வந்து ரொம்ப இல்ல இன்னும் சொல்றாரு. அந்த மற்றும் பலரில் சிலருக்கு அமைச்சர் பதவி என்பதால் அவர்களுக்கு என்னுடைய முன்மாதிரியே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அப்ப இதுல ஏதோ ஒரு கேட் பாஸ் நடக்குது, யாரோ வெளியேறாங்கன்ற மாதிரி எனக்கு புரியுது. யாரோ உள்ள போறாங்க, யாரோ ஒரு 8 பேர் வெளியே வரா மாதிரி புரியுது. அதெல்லாம் உண்மைதானன்ற இல்ல, எனக்கு அது அங்க என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டோம், ஏன்னா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அரசு பதவியை திரும்ப பெற்றுட்டாங்க. ரத்தன் பண்டேவை வாங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. வெரி குட், நல்லது, பாராட்டத்தக்கது, வெரி குட். நான் அதை தான் சொன்னேன். நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன்ல, இது வெறும் விமர்சிக்கிற நிலை மட்டும் கிடையாது. அவர் அதை பண்ணலைன்னா கட்சிகள் போராட வேண்டிய நிலைக்கும் போக வேண்டி இருக்கும்னு சொன்னேன். நீங்க இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது சில விஷயத்த விமர்சிக்க மட்டும் செய்வோம். ஏன்னா நாம இருக்கிறவங்க சில விஷயம் அடிப்படையான கோட்பாடுகள் சம்பந்தமானது. அதுல யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். இப்ப ஒரு அணி அதிமுக பிளவுபட்டு போறதை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? நிறைவான கேள்வி அதுதான். இதை தடுக்க முடியாதா? வாய்ப்பு இருக்காது? எடப்பாடியுடைய கைமீறி எல்லாம் போய்விட்டதுன்னு புரிஞ்சுக்கலாமா? போன தேர்தலுக்கு முன்னால இவங்க பிஜேபியோட சேரும்போது சொன்ன அதை நீங்க இப்ப எடுத்து பாருங்க. பாஜகவுடன் சேர்ந்த பிறகு இந்த கட்சி அலுவை தவிர வேறு ஒன்றை அதுதான் அவங்க டார்கெட்னு திமுகவை சொன்னாங்களே தவிர திமுக டார்கெட் இல்லை, அதிமுக தான் டார்கெட். இன்னைக்கு அதிமுக அந்த டார்கெட்ல சிக்கி இருக்கு. சரியா? நீங்க அதுக்கு முன்னால அதுல வந்த பிளவுகளாக இல்லை. கொஞ்சம் பேர் கோச்சிட்டு போனாங்க அல்லது சண்டை போட்டுட்டு போனாங்க என்பதோட இருந்தது. ஆனா நீங்க வந்து அதுக்கு பின்னால செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு நேரடியாக மோடி வந்தார். கவர்னர் கையை பிடிச்சி எல்லாம் சேர்த்து வச்சாரு. ஆனா மனசுகளை பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கையை உங்களுக்கு தோற்றத்திற்கு சேர்த்து வைக்கிறது புறத்தோற்றம் அப்படி இருக்கும். அதே சமயத்துல ஆமா அப்படித்தான் இருக்கு. அதனால அது வந்து இந்த நிலையைத்தான் சந்திக்கும். இந்த தருணம் இல்லை என்றால் இன்னொரு தருணம். அப்படியா? இந்த பிளேலையும் பிஜேபி இருக்காங்களா? எது இந்த பிளேல? எஸ்பி வேலுமணி உறுதியா அதை நேரடியா எல்லா நேரத்திலையும் நேரடியா இருக்காது. நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இருக்காங்கன்றதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்ல இதுல ஒரு குரூப் எப்போதுமே பிஜேபியோட நெருக்கமா தானே இருந்ததா இல்லையா? ஆமா ஆமா. பிறகு என்ன அதை வச்சு சொல்றீங்க? நீங்க எதிர்கட்சியாக எப்படி செயல்பட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக நீங்க கூட இருக்கீங்க. திமுக எதிர்கட்சியாக அவங்க வலுவாவே நேத்து ஏதாவது அது ஒரு இண்டிகேஷன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லா தான் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பேச்சை கேட்டேன், அவர் சரியாத்தான் பேசினாருன்னு நான் நினைக்கிறேன். சனாதனம் ஒழிப்போம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? மறுபடியும் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணணுமா? ஏன் அவங்க கொள்கையை அவங்க சொல்றாங்க. கடவுளை ஒழிப்போன்னு கூட ஒருத்தர் சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு என்னங்க இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இப்ப நாங்க அப்படி சொல்றது இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவோமே தவிர கடவுள் நம்பிக்கை இருப்பதற்கான காரணங்கள் இருக்க வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதுதான் எங்க. அப்போ என்னுடைய உழைப்பை, எனக்கான அரசு அமைப்பை, பொருளாதார அமைப்பை நம்புறதுக்கான எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நினைக்கிற நாங்களும் இருக்கோம். கடவுள் இல்லைன்னே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? நீங்க ஒருத்தர் தான் நம்புகிற கொள்கையை சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? நம்பலன்னு சொல்லலாம், ஒழிப்போம் சொல்லலாமான்னு கேட்குறேன். எதை? அதாவது சனாதனத்தை நான் நம்பவில்லைன்னு சொல்லி முடிக்கலாம், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்றதை அழுத்தமா சொல்லணுமான்னு கேட்கும். சாதியில் நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, சொல்லலாம்ல? சொல்லலாம். சாதியை ஒழிப்போன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதா? இல்ல உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ஏங்க நீங்க சொல்ற எல்லா தர்மங்களும் இல்லையா,
இல்ல இதனாலதான் திமுக தோத்துருக்குன்னு இன்னொரு தரப்பு சொல்லி 3 நாள் பேசிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். ஒழிப்புன்னு சொன்னீங்க, இப்ப உங்களை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? எனக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக பகத்சிங் கொல்லப்பட்டான். விடுதலைன்னு சொன்னதுனாலதான் உன்னை தூக்குல போட்டாங்க. உன்னை எங்க கொண்டாந்து விட்டுருக்கு. எனவே நீ விடுதலை நீ எவனும் பேசாதேன்னு சொல்லுவீங்களா நீங்க? அது அயோக்கியத்தனம் இல்லையா? சொல்லக்கூடாது. நீங்க அந்த கருத்தை நீங்க எதிர்த்து போராடுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நீங்க திருப்பூர் குமரன் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். ஆமா, எஸ். விட்டுருந்தா அவன் பொழைச்சிருப்பான் இல்லையா? வஉசி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அவர் செக்கிலுக்க வேண்டியது இருந்திருக்காது. பத்தியா சொன்னோம்ல, நாங்கள்லாம் எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், செக்கிலுக்க வச்சாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அயோக்கியத்தனம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நான் நீங்க உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இன்னொருவரோ அவருடைய கருத்தை பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த உரிமையில் தலையிடுவதற்கு, அந்த கருத்தை மறுப்பதற்கான உரிமையும் எனக்கு இருக்கு இல்லையா? அது ரெண்டும் இருக்கும் வரைக்கும் நீங்க you can go. அதிமுகவுடைய 2வது அணியுடைய ஆதரவோடு விஜய் ஆட்சி தொடர போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தெரியல, பார்க்கணும். We have to wait and see. நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.